நண்பர்களே, குருவாழ்க குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ராஜநிலையின் சூட்சமங்கள். இப்போ ராஜநிலையின் சூட்சமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ராஜநிலை எண்கள் மூலமான சூட்சமங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி சார், என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது எண்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதான் இந்த ராஜநிலை எண் கணிதம் அப்படின்ற ஒரு விஷயமே. அப்போ இந்த ராஜநிலையில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமமான விஷயங்கள் எப்படி நம்ம செயல்படுத்த வேண்டும், அப்போ எந்த மாதிரி நம்ம விஷயங்களை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை திறன் மாறும். அப்போ எண்கள் எப்படி நமக்கு வேலை செய்கிறது. அப்போ ஒரு செல்போன் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பலன்களை தரும். அதாவது தனித்தனி பலன்கள் அப்படின்னாக்கும் அவங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் அவர்களுக்கு பேசும். நம்ம ஒரு 10 வருஷமா நம்ம ஒரு நம்பரை வச்சிருந்திருப்போம். அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கட்டும், கெட்ட விஷயமாக இருக்கட்டும், அது நமக்குள்ளேயே ஊறிவிடும். அப்ப அந்த எண்கள் இருக்கக்கூடிய அந்த பலன்களை கூறும்போது அந்த ஜாதகர் அதை வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அது இருக்கா இல்லையா என்பதை அவர் அனுபவபூர்வமாக எடுத்து விடலாம். அப்ப அந்த அனுபவபூர்வமாக எடுக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னாக்கும் நம்ம புது எண்களை நம்ம ஆட் பண்ணணும். அப்ப எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு குடும்பஸ்தானம், அதாவது ஒரு குடும்பம் அப்படின்ற இடத்துல அவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் ஸ்தானத்துல நம்ம நல்ல எண்களை வலுவான எண்களை நம்ம அங்க அமைத்து அதன் பிறகு நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டும். ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கும் அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு இடத்துல அங்க ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்காது. அப்போ ஒரு தொழில் ஸ்தானத்துல நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு அந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் அவர்களுக்கு எந்த நம்பரை எடுத்து அதில் பொருத்த வேண்டும், அதை பொருத்தினால் அது அவர்களுக்கு வலுவான வேலையை செய்யும் என்பதை நம்ம ஆய்வு செய்து தான் எடுக்கணும். ஏதோ ஒரு நம்பரை எடுத்தோம், போட்டோம், வச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம போகக்கூடாது. அப்ப சரியான எண்களை நாம் தேர்வு செய்து அதன் பிறகு அதற்குள்ள போய் அதை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். இப்போ ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எண்கள் அவரிடத்தில் இருந்தால் அந்த சொத்து பிரச்சனை நீடித்து கொண்டே தான் இருக்கும். அப்ப சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல எண்களை, வலுவான எண்களை சொத்து அப்படின்ற இடத்துல நம்ம போட்டு அதை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போதுதான் நமக்கு அந்த இடம் நமக்கு வலுவாக வேலை செய்யும். பிரச்சனையான இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்களை நாம் திரும்ப திரும்ப அதிலேயே நம்ம பேசும்போது அந்த நம்பர் நமக்கு எதிர்மறை சிந்தனைகளை தான் நம்மளுக்கு கொடுக்கும். அப்பவே குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். அப்போ குழந்தைகளிடத்திலே நம்ம பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது, குழந்தைகள் நம்ம சொல்றதையும் கேட்கறது இல்லை, குழந்தைகள் மூலம் திண்ட செலவுகளும் விரயத்தை அதிகமாக கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கும் அப்ப அந்த எண்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்ப இதுல எந்தெந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 விஷயங்களாகவே நம்ம எடுக்கலாம். எதுல பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமா இருக்கு என்பதை தாராளமா நம்ம எடுத்துடலாம். அப்போ ஒரு செல்போன் எண்ணை வச்சே அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத சிறப்பாக நம்ம எடுத்து பலன்களை கூறலாம் என்பதே இந்த ராஜ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அப்ப அந்த விஷயங்களை நாம் கரெக்டா எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்போ ஒரு செல்போன் எண் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வண்டி எண்களையும் நம்ம எடுக்க வேண்டும். ஒரு வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டும். ஒரு வண்டி வந்துருச்சு, அப்ப அந்த வண்டி வந்த பிறகு நம்மளுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலும் வாங்கி வந்த பிறகு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்க ஆய்வு செய்ய வேண்டும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்றது தெளிவா தெரியும். ஏதோ வாங்கிட்டார், கொடுத்துட்டார், நம்மளும் பயன்படுத்திட்டு இருக்கோம், ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதன் பிறகு வரக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்சர்வ் செய்ய வேண்டும். அப்பதான் உங்களுக்கு புரியும்.
அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்போ ஒரு ஏடிஎம் பின் நம்பரை நம்ம போட்டு எடுக்கிறோம். அப்போ அந்த முதல்ல நம்ம போடக்கூடிய ஏடிஎம் பின் நம்பருக்கு உண்டான பலன்களை அறிந்து, அப்போ ரெண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய எண்களை நீங்கள் பார்த்து அதை பயன்படுத்தும் போது அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும். முதல்ல நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது விரைய செலவுகள், தெண்ட செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த எண்கள் மூலமாக எப்படி இருக்குன்றதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்து நன்றாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை சார் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இதற்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா, அப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சில விஷயங்களை வந்து நாங்களே சொல்லுவோம். அதன் முறையாக நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு நேரத்தில் பயன்படுத்திட்டு கடைசியாக இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே சரியில்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது அருமையாக நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய எண்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த ராஜ நிலையின் மூலமாக நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியும். ஏதோ வாங்கிட்டே செஞ்சுட்டே ஏதோ பயன்படுத்துகிறோம் ஒன்றுமே தெரியல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் யாராக இருக்கட்டும், வந்தால் அவர்களுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வேண்டும் என்பதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அப்போ போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்த்து நீங்களாகவே அந்த சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. காரணம் என்னன்னாக்கும் நல்ல நம்பர்னு நீங்கள் எடுத்து போடுவீங்க, அது உங்களுக்கு அது வேலை செய்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் தீர்மானம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நல்ல நம்பர் ராஜநிலை நம்பர் தான், அதை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்த வேண்டும். இந்த 8888 அப்படின்ற நம்பர்லாம் ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது சூப்பராக இருக்கும், இதில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அது தவறு. 8888 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை தனியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எல்லோருக்கும் பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லோருக்கும் பயன்படாது. அப்போ அந்த 8888 வைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோக்களில் நம்ம போட்டிருக்கோம், போன வீடியோக்களில் போட்டிருக்கோம். அதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 8888 வைத்திருக்கக்கூடிய நபர் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் எப்படினாக்கும் அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக பயன்படுத்த வேண்டும். அந்த 8888 எண்ணையை வந்து நம்ம கவனமாக பயன்படுத்த வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்ய வேண்டும். உதவினா நம்மளுடைய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கிறவங்களை கொண்டு போய் நம்ம ஆசிரமத்தில் விட்டுட்டு நம்ம வந்து கொண்டு போய் ஆசிரமத்துக்கு நம்ம வந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்லாம் அங்கே வந்து வேலை செய்யாது. சரிங்களா? சனி பகவான் அப்படின்றவர் வந்து நேர்மையானவர், நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய கடமைகளை நாம் சரிவர செய்தோமானால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துவார் இந்த சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய காரகத்தை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படி ஊனமுற்றோருக்கு நம்ம வந்து அனாதை ஆசிரமங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஏதோ நம்மளால முடிஞ்சா செய்யலாம். என்னால் முடியல சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கும் நீங்கள் தெருவில் வரக்கூடிய அவர்கள் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வந்து கையை நீட்டி கேட்டாங்க அப்படின்னாக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரியான சரியான ஒரு பாதையை நோக்கி நாம் போகும்போது இந்த 8888 அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்பதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள். இந்த வீடியோக்கள் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாக்கும் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி.